வணக்கம். டாப் நியூஸ் தமிழின் முக்கிய செய்திகள். ஈரானால் ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ள நிலையில் இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்த 40 நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது. மேலும் எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 75% தற்போது மாற்று வழித்தடங்கள் மூலம் வருவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சாலையில் நடந்து சென்றவர்களை அரிவாளால் வெட்டியதாக கைது செய்யப்பட்ட ஆகாஷ் என்பவர் போலீசார் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆகாஷின் தந்தை இழப்பீடு கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் வழக்கை 60 நாட்களில் முடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜம்முவில் நடந்த நிகழ்ச்சியின் போது முன்னாள் முதல்வர் பரூக் அப்துல்லா மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலிருந்து உயிர் தப்பினார். இந்த நிகழ்விற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறிய நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதன்படி ஈரானுக்கு உள்ள உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் எதிர்காலத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படாது என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அறிக்கையில் கடமை தவறிய பொறுப்பற்ற முழுவதுமாக தோல்வி அடைந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் என்றும் கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்தி வரும் முதல்வர் தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பில் கவனம் செலுத்தாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு என்றும் அதன் விலை உயரக்கூடும் என்றும் வதந்தி பரவியதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்குகளை நோக்கி படையெடுத்தனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் இதுபோன்ற தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் மக்கள் இதை புறக்கணிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளன. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 1200 குறைந்து 1,19,760க்கும், வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து கிலோ 2,90,000க்கும் விற்பனையாகின்றது. IPL 2026 சீசன் முதல் கட்ட அட்டவணை நேற்று வெளியிடப்பட்டது. அதன்படி தொடக்க ஆட்டத்தில் RCB வெர்சஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. CSK அணி வரும் 30ஆம் தேதி ராஜஸ்தானுடன் பலப்பரீட்சை நடத்துகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் topnewstamil.com இணையதளத்தில். நன்றி, வணக்கம்.